நமச்சிவாயம். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர், வாராகியின் ஆசீர்வாதம். ஜெய் வாராகி. சனி பெயர்ச்சியால் வரும் யோகங்கள். சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. இந்த சனி பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு மிகப்பெரிய சத்தத்தோடு இந்த சனி பெயர்ச்சி நடக்குது. இன்னும் சனி பெயர்ச்சி நடக்கல. மார்ச் 6ஆம் தேதி நடக்குதுன்னா சனி உள்ள வர போறாருன்னா பெரிய வெடி வெடிச்சு அங்க பாத்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் போர் வார் நடக்குது. அப்போ சனி டிரான்சிட் ஆகிறதுக்கு முன்பாக, டிரான்சிட்டே நடக்கல, அதுக்குள்ள ஒரு 10 நாள் முன்பாகவே யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. சத்தம் எங்க பார்த்தாலும் சத்தம், வெடி சத்தம். அது ஈரானோட நிக்குதா இஸ்ரேலோட நிக்குதான்னு இல்ல, சுத்தி இருக்கிற அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் பாதிக்குது. தப்பு செஞ்சவங்க தப்பு செய்யாதவங்க எல்லாரும் போய் சகட்டு மேற்கு உள்ள மாட்டுறாங்க. மாட்டினவங்க பூரா அங்க சிக்கலா மாட்டிக்கிறாங்க. அப்ப இந்த கடுமையான சூழ்நிலை, அதே சமயத்துல பொருளாதார வீழ்ச்சி, கடுமையா பொருளாதாரம் மாறப்போகுது வேர்ல்டு வைடு. அப்ப இதெல்லாம் இந்த டிரான்சிட்டோட, சனி பகவானுடைய இந்த டிரான்சிட்டோடைய காரணங்கள் தான். அப்ப இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்திற்கே இவ்வளவு மாற்றங்கள் தருதே இந்த சனி பெயர்ச்சி. இவ்வளவு கஷ்டத்துல நாம உள்ள போய் ஏதாவது ஒரு எடுத்துன்னு வந்துடும், ஒரு அதிர்ஷ்டத்தை எடுத்துட்டு வர முடியுமா? நம்ம உள்ள போய் ஏதாவது கொஞ்சம் நன்மையை எடுத்துக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு ரிசர்ச். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சியால் இல்ல சனி தரும் யோகம், இதுல என்ன உள்ள யோகம் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாருங்க. தனுசு ராசி 4ஆம் இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய சனி பகவான் தரும் யோகங்கள். தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி அமைந்திருக்கிறார் என்று சொல்வதை விட சனிக்கு 10ஆம் இடத்தில் தனுசு ராசி. ஏன்னா சனிதான் 10வது பார்வையா பார்க்கறாங்கன்னா தனுசு ராசி அவங்க மட்டும் நல்லா இருப்பாங்க. தனுசு ராசி என்பர்கள் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அவங்க மாட்டும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் சனி பகவான் தலைவர் போயிட்டு 10வது பார்வையா அப்படி எட்டி பார்க்கறதால தான் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா தீமைகளும் இவர் கண்ணுக்கு படுது. யார் யார் என்னென்ன பண்றாங்க அங்க பாரு, அவங்க ஃபோன் பார்க்குறாங்க. இப்போ கூட கர்நாடகால ஒரு அசம்பிளியில ஒரு மினிஸ்டர் ஒரு போட்டோ வீடியோ பார்த்துருந்தாரு. அதை கண்டுபிடிச்சு நியூஸ்ல போட்டாங்க. அப்ப அங்க போய் சனி எட்டு பார்த்திருக்காருன்னு அர்த்தம். எட்டி பார்த்தவன் அத போட்டோ பிடிச்சவன் சனி. இதுதான், இப்படித்தான் அவ பெயர் ஏற்படும். அப்ப தனுசு ராசி என்பர்களே, உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி என்று சொல்வதை விட சனிக்கு 10வது இடத்தில் சனியுடைய பார்வை எட்டி பார்க்கிற இடத்துல தனுசு ராசியை எட்டி பார்க்கிறார். அதனால தான் அவர் எல்லா கேள்வியும் கேட்டு உங்களை நச்சரிக்கிறாரு. சிறு குழந்தைகள் முதல் ஒரு 3 வயசு குழந்தை, தனுசு ராசி ஒரு 3 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை தொடர்ந்து சளியா படுத்தி எடுக்குவான். வீசிங் ப்ராப்ளம் வருது, தும்மல் இருமல் வருவது, சளி தொந்தரவு ஏற்படுவது, ஜலதோஷம் ஏற்படுவது, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் சனியுடைய காரணத்துவம். சின்ன வயசுல 2 வயசு 3 வயசு 5 வயசு 7 வயசு 9 வயசு வரலாம் ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய குழந்தைகள், இதெல்லாம் சரி பண்ணணும். இதெல்லாம் இப்பவே சின்ன வயசா இருக்கும் போது நீங்க எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதேனும் பரிகாரங்கள் செய்து அந்த குழந்தைங்களை ஓரளவுக்கு அவங்க வேலையை எழுந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு படுத்துக்கணும். வேற ஒன்றும் வேலைக்கு போவானா, படிக்க வேண்டாம். ஆட்டிசம் குறைபாடுகள், இதுக்கெல்லாம் தான் மார்க்கம் வேண்டும், வழி தெரிய வேண்டும் தனுசு ராசியர். இதுதான் புத்திசாலித்தனம். இல்ல ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்கு, பையன் பெரிய பையன் ஆயிட்டான், பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்கள சமாளிக்க முடியல, அவங்க செயல்பாடுகள் அருவருக்கத்தக்கதாக இருக்கு, பார்க்கவே முடியல சாமி, சைக்கு நாங்க இருக்கிறவர்களும் காப்பாற்றுவோம், எங்களுக்கு அப்புறம் என்ன ஆகுறது, இதெல்லாம் தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், மன கஷ்டங்கள். இதே போல தனுசு ராசி என்பர்களே, தொழில் அமைப்புகள், நான் இருக்கிறவர்களும் இந்த கடனை எப்படியே சமாளிப்போம் சாமி. அப்புறம் பசங்க என்ன பண்ணுவாங்க, ஒய்ஃப் என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட நம்ம இந்த கடனை கொடுத்துட்டு போகலாமா சாமி, தப்பு இல்லையா? அது தனுசு ராசி என்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளை
அடைக்கக்கூடிய கால நேரம். கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும். வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏமாற்றங்கள் குறையும். எதிரெல்லாம் நீங்க ஏமாந்துருக்கீங்களோ, ஒரு வம்பு வழக்கா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க சார் ஏமாத்திட்டான். நான் என்ன சொல்றது, அன்னைக்கெல்லாம் ஒரு கோயம்புத்தூர்ல ஒருத்தர் கால் பண்றாரு, நெருங்கின நண்பர் சாமி, அவர் நம்மளை ஏமாத்திட்டாருங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க சாமி, நம்மளை ஏமாத்திட்டு இதையே திருப்பி திருப்பி சொல்றாரு. நான் வாழ்க்கையே முடிச்சுக்கலான்னு போயிட்டேன் சாமி. ஏன் யாரோ ஒருத்தர் ஏமாத்துறதுக்கு நீ ஏன்பா பண்ணிக்கணும்? இல்ல சாமி, நான் அந்த அளவுக்கு வெறுத்து போயிட்டேன். தனுசு ராசி, இதுதான் சனியுடைய பார்வை. அப்ப எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகமா இருக்கா? டிப்ரெஷன் அதிகமா இருக்கா? மெயினா டிப்ரெஷன் அதிகமா இருக்கிறது, மன உளைச்சல், ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் இருக்குமே, ஆனால் இவையெல்லாம் கிளியர் ஆகும். இதுதான் உங்களுக்கான பாக்கியம். மன அழுத்தம், தூக்கம் இல்லாம இருக்கிறது, படுத்தா தூக்கம் வராம இருக்கிறது, கால் பிடிச்சி இழுக்கிறது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பின்னங்கால் பிடிச்சி இழுக்கும், படுக்கவே முடியாது, அவங்களால தூக்கமே வராது. நல்லா தூக்கம் வந்தா கூட தூக்கமே வராது, ஒரு அரை தூக்கத்திலே இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும், ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அப்ப தனுசு ராசி அன்பர்களே, சனி பகவான் 10வது பார்வை, பரிகார ராசி தான் நீங்க. இது போக நான் சொன்ன விஷயங்கள் இல்லாம வேர்ல்டு நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், நீங்க எந்த மாதிரியான ட்ரபுள்ல இருந்தாலும், என்ன மாதிரியான சட்ட சிக்கல்களில் இருந்தாலும் கால் பண்ணுங்க, உங்க பிறப்பு ஜாதகம் சொல்லுங்க, கன்சல்டிங் எடுத்துக்கங்க. நிலையான மகிழ்ச்சி. நீங்க ஒன்றும் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது, எங்கேயும் போய் ஏமாறணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டான ப்ரெடிக்ஷன்ஸ், நல்லதே நடக்கும். ஜெய் வராகி.